ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கார் ஓட்டின ஆரம்ப காலத்தில் எனக்கு இந்த வீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக இருக்கா அப்படின்றது பார்க்க தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோன்னா, எனக்கு வந்துட்டு வண்டியை மூவ் பண்ணக்கூட அது ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போவோம். அப்போ பயமாயிடும். ஏன்னா அந்த சுகரான ரோட்டில் போகக்குள்ள இல்லை டிராஃபிக்கில் போகக்குள்ளலாம் நமக்கு தெரியாது. இதனால் நம்ம பக்கத்தில் வர்ற வண்டியை இடிக்கிறதுக்கும் ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு கார் ஓட்டுறோம்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங் கிளாஸ் போகக்குள்ள அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி நீங்கள் வந்துட்டு ஓட்டணும், எப்படி வந்துட்டு கரெக்டாக ஸ்டேரிங்கை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்களே ஈஸியாக வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டிரைவிங் கிளாஸ் போயிருப்பீங்க, ஐ ஹோப். ஸோ நம்புகிறேன் நான். டிரைவிங் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்ன டவுட்டுக்கு வேணால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் எடுத்துக்கலாமே தவிர, தயவு செய்து டிரைவிங் கிளாஸே போகாமல் நான் வந்துட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டு கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வராதிங்க. அது வேஸ்ட்டு, முடியவே முடியாது. வெறும் வீடியோவை மட்டும் பார்த்தெல்லாம் வண்டி ஓட்ட கற்றுக்க முடியாது. ஸோ வீடியோ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ்ன்றதை விட சும்மா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் ஃபிசிக்கலாக நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கும் வீடியோ பார்த்து டிரைவ் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. முதல்ல நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா டிரைவிங் கிளாஸ் போயிடுங்க. சரி, ஓகே. இது கூட நம்ம சொல்லி தர்றதெல்லாம் கிடையாது. நான் இப்படி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து எப்படி வெளியில் வந்தேன் அப்படின்றது தான். ஓகே, நமக்கு நிறையா இருக்குங்க. நம்ம கார் ஸ்டேரிங் வந்துட்டு காரோட வீல் பார்த்திங்கன்னா நேராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறையா ப்ராப்ளங்கள் அப்படின்றது வரும். ஸோ அதில் மேஜராக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள இடிச்சிருவோம். சுகராக நம்மளால் ஒரு இடத்துல போய் நிறுத்த முடியாது. அண்ட் அதே சமயம் நம்ம வந்துட்டு வண்டியை நம்ம நிறுத்தக்கொள்கிற வீல் மட்டும் ஒரு பக்கம் இப்படி இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், சுத்தமாக திரும்பிட்டு நின்றுதுன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கீழே வச்சு கேமரா காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக சுகராக நிற்குதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட்டில் திரும்புகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நேராக வீல் வந்துட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி வித்தியாசம் தெரியுதுங்களா? நீங்கள் இன்னும் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். பாருங்கள், எவ்வளோ அசிங்கமாக இருக்குல்ல. வீல் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திரும்பிட்டு நிற்கிறது. பட் அதுவே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேராக இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது பின்னாடி சுகராக வர்ற வண்டி இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குதுங்க. ஓகே, இப்போ நம்ம கார் வீலை வந்துட்டு ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ கார் வீல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டடி ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலி நான் ஒன்றும் பெருசாக இங்கே நேராலாம் நான் பார்க்கல நான். ஸோ நான் என்ன பாரி கணக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்துட்டு என்கிட்ட 2 மொபைல் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ தனித்தனியாக வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீல் நேராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஸ்டேரிங்கில் நேராக நான் கை வச்சுக்கிறேன் நான். இருங்க, அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ நான் வண்டி நிறுத்தக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் நேராகவே வச்சுருக்கிறேன் நான். இதில் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, வண்டி வந்துட்டு ஸ்டேரிங் நேராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு கை கணக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல நீங்கள் கை வச்சுக்கணும். இப்படி வந்தீங்கன்னா 1 2. ஸோ இப்போ இது என்னாச்சுன்னா, வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அதாவது வண்டியோட வீல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள். நான் அப்படியே கை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கை எப்படியே இருக்கணும். நம்ம சென்டரை பேஸ் பண்ணி பிடிச்சிருக்கோம்னா அது அப்படியே இருக்கணும். இப்போ வீலை பாருங்கள், நல்லா வெளியில் வந்து இருக்குங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி முடிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் இங்கே பாருங்கள், 1 2, அவ்வளோதான். இதே இடத்துல விட்டுட்டிங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சுகராக நேராக இருக்குங்களா. ரொம்ப சிம்பிள் தாங்க, ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த ஸ்டேரிங்கில் ஒரு கையை வச்சுக்கிறோம். இப்போ ஸ்டேரிங் வீல் வந்துட்டு உங்களுக்கு நேராக இருந்தால் தான் அந்த கணக்கு தெரியும். அதை எப்படி நேராக வைக்கிறது அப்படின்றது நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம ஸ்டேரிங்கில் இப்போ கை வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம உடைக்கணும்னா இந்த கை நம்ம எடுக்கவே கூடாது, அப்படியே இருக்கட்டும். இல்லை நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2. இப்போ இந்த இடத்துல வரக்குள்ள ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரேஸ் பண்ணோம்னா வண்டி அப்படியே லெஃப்ட் சைடு வந்துட்டு போகும். இப்போ நம்ம மறுபடியும் இதை எப்படி ஸ்டடி பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், 1 2, அவ்வளோதான்.
இப்போ உங்களுடைய ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். இப்போ நான் கணக்கு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கணக்குப்படி வந்துட்டு 1 2. இப்போ ஸ்டேரிங் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் மறுபடியும் 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் நேராக வந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களால் வந்துட்டு ஸ்டேரிங்கை நேர் பண்ணி வந்துட்டு நிறுத்த முடியும். ஒரு விஷயம் வேறு இருக்குங்க, ஸ்டேரிங் வந்துட்டு நேராக இருந்தால் தான் ஒரு நல்ல டிரைவர், அதாவது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் அப்படின்ற ஒரு மித்து கூட சொல்லலாம். பட் அவசரத்தில் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் சொல்கிறாங்க ஒரு சிலர்லாம். நான் ஒரு தடவை கார் வாங்கின ஆரம்பத்தில் வண்டியை அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டேன். ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இப்போ தான் நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னேன். அப்படின்னோடனே சரி ஓகேங்க சார், இந்த ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா வீல்லாம் நேராக இருக்கணும், சைடில் ஒரு வேளை சுகராக யாராவது வராங்கன்னா டப்புன்னு இடிச்சிடறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, அது ஒரு விஷயம், அதை விட்டு தள்ளுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு விஷயம். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியும். அதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கார் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. சரி ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு வண்டியை இப்போ மூவ் பண்ணலாம். இது வந்துட்டு அந்த லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டிப்ஸ் தான். இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வண்டி நேராக அழகாக வந்துட்டு போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக வண்டியை மூவ் பண்ணுறோம். வண்டி வீல் வந்துட்டு நேராக தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம ரிவர்ஸ் போயிடலாம். அதே மாதிரி வண்டி வந்து கரெக்டாக போகுதுங்களா. ஸோ வண்டி வந்து கரெக்டாக மூவ் ஆகுது. ஓகே, நல்ல விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீலை வந்துட்டு நல்லா லெஃப்ட் சைடு வந்து திருப்பிடுறோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா லெஃப்ட் சைடு திருப்பிடுறோம். இது எதுக்காகனா, நீங்கள் வண்டியோட வீலை பார்க்காம நீங்கள் வண்டியில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சிலேட்டர், அதாவது கிளட்ஜில் வந்து கால் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வண்டி என்ன ஆகுது பாருங்கள். இப்போ வந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு போகுது பாருங்கள் வண்டி. முதல்ல ஆனால் எப்படி போச்சு, முதல்ல வந்து நேராக போச்சு, பட் இப்போ திரும்புது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ரிவர்ஸ்க்கு இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கூட பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு. ஸோ ஸ்டேரிங் வந்துட்டு உங்களையே இது பண்ண விடாமல் அதுவே திரும்ப ஆரம்பிங்க. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுதுங்களா. அதுவே வீல் வந்துட்டு நேராக இருக்குது அப்படின்னா ஸ்டேரிங் வந்துட்டு திரும்பாது. இங்கே பாருங்கள், ஸ்டேரிங் அப்படியே தான் இருக்கும், அதுவாக நேராக தான் போகும். எதுவுமே வந்துட்டு திரும்புறதோ சைடில் திரும்புறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது, ஸ்டேரிங் நேராக தான் போகும். சரி ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோம். ரிவர்ஸ் எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வீல் வந்து ரொட்டேட்டே ஆகாது. அதாவது ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பாது, அப்படியே நேராகவே நின்றுருக்குவாங்க. ஸ்டேபிளாக இருக்குங்களா ஸ்டேரிங்கு. என்னமோ கீழே இருக்குது, நான் ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறேன், பட் என்னன்னு தான் தெரில. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்டாக திருப்பிக்கலாம். இப்போ நம்ம திருப்பிட்டோம். ஸோ இது தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். வண்டி நீங்கள் மூவ் பண்ணக்குள்ள டக்குன்னு வேகமாக மூவ் பண்ணாமல் வண்டி கீரை போட்டு லைட்டாக வந்து மூவ் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு லெஃப்ட் சைடு போகுதா ரைட் சைடு போகுதா அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணணும். பட் ரொம்ப ஈஸி தாங்க, கார் ஓட்டுறது அப்படின்றது ஈஸி. ஃபஸ்ட் டைம் கற்றுக்கக்குள்ள தான் நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ஆனால் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஸோ காரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுற மாதிரி பறப்பீங்க அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக எப்போவுமே பார்க் பண்ணுற இடம். ஸோ இது எனக்கு எப்போவுமே சரி, இது பார்த்தீங்கன்னா நான் இது கஷ்டப்பட்டு திருப்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அதுவாக வந்துடும் எனக்கு. இது எப்போவுமே சரி, இது எப்போவுமே எனக்கு அப்படி தான் வரும். இப்போ எனக்கு ஸ்டேரிங் வந்துட்டு நேராக இல்லைன்னா நான் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்பேன். இப்போ மூவ் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி கொஞ்சம் வந்துட்டு திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேரிங் நேராக இல்லை, வண்டி வந்துட்டு கோணையாக இருக்குது, வீல் கோணையாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இல்லை ஸ்டேரிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வண்டி முன்னாடி மட்டும்தான் போகும், சைடில் எங்கேயுமே போகாது. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ முன்னாடி எதுவுமே பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமராவில் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலி இதில் கரெக்டாக வீல் வந்துட்டு நேராக இருக்கும் பாருங்கள், சுகராக நேராக இருக்கும். இது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. ஓட்ட அதுவே வந்துட்டு வந்துருச்சு, அதுவாக பழகிட்டோம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு அதுவாக எனக்கு பழகின ஒரு விஷயம்தான் இது. சரி ஓகே நண்பர்களே, இந்த நான் கற்றுக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது போல் மேலும் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் எப்படி லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டனோ அதை உங்களுக்கு வந்துட்டு இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆசைப்பட்றேன். ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.